நம்ம வாழ்கிற இதே காலகட்டத்தில் பல ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மக்கள் வாழ்வாங்க. அதாவதுங்க, இப்போ சேலை கட்டுற பாட்டி இருக்காங்க, சுடிதார் போடுற ஆண்டி இருக்காங்க, கிராப் டாப் போடுற ஸ்கூல் போகிற காலேஜுக்கு போகிற பொண்ணுங்க இன்றைக்கி இருக்காங்க, பேத்திங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 ஜெனரேஷன். ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன். இந்த சேலையை மட்டுமே கட்டி வாழ்ந்து பழகின அந்த பாட்டிங்களுக்கு சுடிதாரே ஒரு கேவலமான ஒரு ஆடையாக அதை பற்றி கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த சுடிதாரே போட்டு வாழ்ந்த ஆண்டி இருக்காங்களே, அவங்களோட பொண்ணு இப்போ கிராப் டாப் போட்டாங்கன்னா அதை பயங்கர கோவமாக திட்டுவாங்க. ஸோ இதுதான் ஜெனரேஷன். ஒரே ஜெனரேஷனில் பல விதமான எண்ணங்கள் இருக்கும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ களிமண்ல இருந்து தான் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் செய்கிறோம் இல்லையா? ஸோ நிறைய பிள்ளையார் இந்தியா முழுக்க செய்கிறோம். அதுக்காக எல்லா நம்ம நாட்டில் உள்ள களிமண் எல்லாமே பிள்ளையாரா மாறிடுமா அப்படின்னு பார்த்தா மாறாது. வெறும் கைமண் அளவுன்னு சொல்லுவோம்ல, பெரிய உலகத்தில் வெறும் கைமண் அளவு தான் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கைமண் அளவு தான் இப்போ பிள்ளையாரா மாறி இருக்கு. மிச்சம்லாம் எப்படி இருக்கு? களிமண்ணாவே தான் இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம இவங்க யாரையும் கோவப்படக்கூடாது, திட்டக்கூடாது. ஏன்னா நம்மளும் ஒரு களிமண்ணா இருந்து இன்னைக்கு பிள்ளையாரா மாறி இருக்கோம். நானும் ஒரு 30 வருஷத்துக்கு மேல செஞ்ச தவறுகளை இப்ப திரும்பி தான் பார்க்குறேன். அங்கிருந்து வளர்ந்துருக்கேன். இன்னும் நிறைய பேர் அதே களிமண்ணாவே இருக்காங்க, இன்னும் அவங்களாம் பிள்ளையாரா மாறல. ஸோ நம்ம தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிக்கிட்டே இருக்கணும். டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாற்றங்களை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்க கவனிக்கணும். என்ன தெரியுமா? உங்களோட மாற்றம் உங்களோட குரோத்துக்காகவும் சமுதாயத்தோட நன்மைக்காகவும் இருக்குதா அப்படிங்கறத மட்டும் கவனமா பார்த்துக்கணும். மிச்சப்படி நம்ம சுத்தி இருக்கிறவங்கள 10 பேர்ல 7 பேர் எப்பவுமே நீ செய்யறது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, நம்ம சுத்தி நிறைய களிமண் தான் இருக்கு, எல்லாரும் பிள்ளையார் கிடையாது. ஸோ நீங்க உங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நல்லது தான் செய்றீங்கன்னா தொடர்ந்து மாறிக்கிட்டே இருங்க, வளர்ந்துக்கிட்டே இருங்க. நன்றி.